பங்குச்சந்தையின் ஸ்திரத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்ப முடிந்துள்ளதாக இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி நாலக கொட்டஹேவா தெரிவிக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். கொழும்பு பங்கு தரகர்களின் சங்கத்தின் பங்குச்சந்தையின் அடிப்படை கொள்கை அறிமுக மற்றும் இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் எமக்கிருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துள்ளது என நான் நினைக்கின்றேன். தவறான எண்ணங்கள், பிரசாரம், ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுதல், நம்பிக்கையின்மை என்பன தற்போது வரலாற்றுடன் இணைந்து கொண்டுள்ளன. நாம் சந்தையில் மீண்டும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். பலர் பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் கடமைகளை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். நாம் பங்குச்சந்தையின் கட்டுப்பாட்டாளர்கள் என பலரும் எண்ணுகின்றனர். அது தவறானதாகும். நாம் மூலதன சந்தையின் கட்டுப்பாட்டாளர்கள். அதனால் எமக்கு பெருமளவிலான பொறுப்புகள் உள்ளன.